அன்பு சகோதர சகோதரிகளே, தர்மையான மாலை வேளையில் வியாகுல அன்னையினுடைய திரு கதியின் முன்பாக அவள் தன் மடியிலே சுமந்து இருக்கிற அவருடைய அன்பு மகன் இயேசு கிறிஸ்து இப்பொழுது இந்த நேரத்தில் அதே கதியிலே தன் உயிருள்ள பிரசனத்தை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் முன்பாக நம்மை முற்றிலுமாக சரணடைவோம், ஒப்பு கொடுப்போம். நம்மையும் நம் குடும்பங்களையும் நம் நோய்களையும் நம் பிணிகளையும் நம் வியாதி வருத்தங்களையும் குடும்ப பிரச்சனைகளையும் அலுவலக பிரச்சனைகளையும் நாம் சந்திக்கிற பிரச்சனைகளையும் நாம் எடுக்கும் முயற்சிகளையும் நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு வியாபார தொழில் முன்னேற்றத்தையும் இந்த நேரத்திலே சிறப்பாக ஒப்பு கொடுப்போம். ஏனென்றால் நமக்காக ஒரு தாய் இருக்கிறார். அந்த தாய் பரிந்து பேசும் ஒரு தாய். அந்த உயிருள்ள மகனோடு அவள் என்றென்றும் நமக்காக போராடி நம் ஜெபங்களுக்கு அவள் செவி சாய்த்து அவளை நோக்கி நாம் கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் வேளையில் நம் மீது பரிவிரக்கம் கொண்டு தன் மகனின் வழியாக அவை அனைத்தையும் இன்று வரை தந்து கொண்டிருக்கிறார். அவைதான் அந்த தாயினுடைய சிறப்பான நாளில் இந்த குணமளிக்கும் ஆராதனையை நாம் வைத்திருக்கின்றோம். ஏனென்றால் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வதற்கு முன்னோடியாக அந்த தாய்தான் இதோ அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று கட்டளையிட்டார். ஆம், அந்த அன்பு தாயின் கட்டளை ஏற்றுதான் முதன்முறையாய் தன் ஆண்டவர் நம் கடவுள் இந்த உலகத்தில் மேலான மிக முக்கியமான அதிசயத்தை செய்தார். குடும்பத்தின் அக்கறையில் பங்கெடுத்தார். அந்த காணாவு திருமணத்தில் அந்த குடும்பத்தின் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து மனமகிழ்வோடு திருமணம் நடக்க உதவி செய்தார்கள். ஆகவே அப்படிப்பட்ட வல்லமை நிறைந்த தாயும் இதோ உயிருள்ள தேவனின் பிரசனம் நிறைந்த நேரத்தில் நாமும் சிறப்பாக ஒப்புக் கொடுப்போம். இதோ முற்றிலுமாக நம்மை சரணடை செய்து, ஆண்டவரே நீதான் எங்களுக்கு எல்லாம், நீ இல்லை என்றால் நாங்கள் இல்லை, உன் உதவி இல்லை என்றால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, உன் உதவி இல்லை என்றால் நாங்கள் ஒன்றுமே இல்லை. அப்பா, நாங்கள் நீ வாழும் இடமெல்லாம் உன் துணை வேண்டி நிற்கிறோம். நீ போகும் இடமெல்லாம் உன் ஒளி எங்களுக்கு தேவை. நீ காட்டும் பாதையில் தான் நாங்கள் நடந்து செல்ல முடியும். தடுமாறி வாழ்க்கையில் நாங்கள் தத்தி தவழி செல்லும் பொழுதெல்லாம் நீரே உமது அருட்கரத்தை நீட்டி எங்களை தூக்கிவிடும் கடவுளாக இருக்கிறீர். எங்களை கைவிடாமல் நாங்கள் வேண்டும் பொழுதெல்லாம் எங்கள் குரலுக்கு செவி சாய்த்து அவை அனைத்தையும் நேராக தருகின்ற உத்தம தேவனாக இருப்பதனாலே ஆண்டவரே, உன் உதவியை நாங்கள் இந்த வேளையில் கெஞ்சி கேட்டு இந்த பாடலின் வழியாக எங்களை நாங்கள் இணைத்துக் கொள்கிறோம். உன் உதவியை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி இந்த பாடலை பாடி நாம் ஜெபிப்போம். பாடும் பாடலை
நீங்கள் தியான பாடலாக உற்று கவனித்து நீங்கள் இந்த பாடலோடு உங்கள் ஜெபத்தை இணைத்துக் கொள்ளுங்கள். தெரிந்தவர்கள் பாடலாம், இல்லை என்றால் பாடலின் வரிகளோடு இணைத்து ஜெபியுங்கள். உன்னுதவி வேண்டுமையா, நீ இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லை, நீ இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லை. உன்னுதவி வேண்டுமையா, உன்னுதவி வேண்டுமையா, நீ இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லை, நீ இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லை. உன்னுதவி வேண்டுமையா, நான் வாழும் இடமெல்லாம் உன் துணை வேண்டுமையா, நான் வாழும் இடமெல்லாம் உன் துணை வேண்டுமையா, நான் போகும் இடமெல்லாம் உன்னோடி வேண்டுமையா, உன்னுதவி வேண்டுமையா, நீ இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லை, நீ இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லை. சேர்ந்து பாடுவோம். உன்னுதவி வேண்டுமையா, நான் தேடும் இடமெல்லாம் உன்னருள் வேண்டுமையா, நான் தேடும் இடமெல்லாம் உன்னருள் வேண்டுமையா, நான் நாடும் இடமெல்லாம் உன்னொளி வேண்டுமையா, உன்னுதவி வேண்டுமையா, நீ இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லை, நீ இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லை. உன்னுதவி வேண்டுமையா, நீ இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லை, நீ இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லை. உன்னுதவி வேண்டுமையா, உன்னுதவி வேண்டுமையா. கரங்களை விரித்து ஆண்டவரின் உதவியை நாடி செல்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அன்பு மகனே, மகளே, இந்த அருமையான வேளையில் ஆண்டவர் தன் இருக்கரம் நீட்டி நம் ஒவ்வொருவருக்காக காத்திருக்கிறார். தன்னுடைய இதயத்தை திறந்து, வா மகனே, வா மகளே, நான் உனக்காக என்றும் வாழும் கடவுள், என் இதயத்தின் அன்பை உனக்கு நான் கொடுக்கிறேன். இதோ என் தாயின் இதயமும் பறந்து விரிந்த இதயம், எங்கள் இரண்டு இதயங்களிலும் உங்களை நாங்கள் எப்பொழுதும் தாங்குவேன் என்று சொல்லி வாக்குறுதி அளிக்கின்றார். எனவே இந்த நேரத்தில் சிறப்பாக நாம் ஜெபிப்போமா? என் அன்பு இயேசுவே, என் அன்பு தாயாரே, உம்மிடத்தில் நாங்கள் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் குடும்பங்களை அர்ப்பணிக்கின்றோம். கணவனும் மனைவியாய் இணைந்து வாழும் குடும்ப வாழ்க்கையில் பல கருத்து வேறுபாடுகள் ஒவ்வொரு நாளும் தோன்றினாலும் அன்று இரவே அந்த வேறுபாடுகளை களைந்து நாங்கள் சமாதானத்தோடு செல்லக்கூடிய அருள் வரங்களை தாரும்.
அன்பு தாயாரே, எம் அன்பு இயேசுவே, நீர் வாழ்ந்த திருக்குடும்பத்தில் எவ்வாறு உமது வளர்ப்பு தந்தையாக சுசியோடும் உமது தாயோடும் நீர் கீழ்ப்படிந்துள்ள பிள்ளையாக வாழ்ந்தீரோ, அவ்வாறே இதோ என் பங்கில் இருக்கிற அனைத்து குழந்தைகளும் இளைஞர்களும் இளம் பெண்களும் தாய் தந்தையர்களுக்கு கீழ்ப்படிந்துள்ள பிள்ளைகளாக வாழ அருள் வரம் தாரும். ஆண்டவரே, எங்கள் குழந்தைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவர்களை அன்பால் நிரப்பும். அந்த குழந்தைகள் கெட்டு சீரழிந்த வழியில் சென்று விடாமல் இந்த உலக போக்கில் எம் இளைஞர்களும் இளம் பெண்களும் வாழ்ந்து விடாமல் அவர்களை எல்லாம் கரம் பிடித்து மது வானத்தூதர்களை அவர்களுக்கு துணையாக கொடுத்து அவர்கள் போகும் வழியெல்லாம் இந்த பிள்ளைகளை பாதுகாத்தருளும். அவர்களை ஆபத்துகள் விபத்துகள் இல்லாமல் கண்ணின் மணி போல காத்து ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கு செல்லும் பொழுதும் மீண்டும் வரும் பொழுதும் வேலைக்கு செல்லும் பொழுதும் மீண்டும் வரும் பொழுதும் நீரே இந்த பிள்ளைகளை எல்லாம் அருட்கரம் காத்து வழிநடத்தி செல்வீராக. இதோ நாங்கள் செய்யும் தொழிலை, நாங்கள் செய்யும் வியாபாரங்களை, நாங்கள் செய்யும் அலுவலக பணிகளை முன்பாகம் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான இந்த வளர்ச்சி பாதைகளுக்கான முன்னேற்பாடான எங்கள் திறமைகளை குறித்து இந்த தொழில் முயற்சிகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நாங்களும் உம்மில் நாங்கள் நம்பிக்கையோடு இவற்றை ஒவ்வொரு நாளும் அடியெடுத்து வைத்து செய்து கொண்டிருக்கிறோம். அவற்றில் தூய்மை ஏற்பட்டாலும், அவற்றில் சில நேரங்கள் ஆண்டவரே பொருளாதார சிக்கல், கடன் தொல்லைகள் வந்தாலும் அவற்றில் இருந்தெல்லாம் எங்களை மீட்டு பாதுகாத்து ஆண்டவரே அவற்றிலிருந்து மீள்வதற்கான வழிகளையும் தாரும். இன்னும் வளர்ச்சிகளை நோக்கி நாங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றியை தாரும். எங்கள் அலுவலக பணிகளில் நிறைவை தாரும். இன்றைய நாகரிக உலகத்தில் இதோ அலுவலகங்களில் பல்வேறு விதமான இதோ ஆண்டவரே அந்த பணிகள் சுமைகள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் அவற்றை எல்லாம் தளர்வின்றி நாங்கள் எடுத்து செய்யக்கூடிய தனிப்பெரும் ஆற்றலை தந்து முத்திரை பதித்து நாங்கள் நல்ல பணிகளை செய்யக்கூடிய அருள் வரங்களை தாரும். இவ்வாறு ஆண்டவரே நாங்கள் போகும் பயணங்களை எல்லாம் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, எங்களுக்கு துணையாக உமது வானத்தூதர்களை அனுப்பியருளும். ரபேல் தூதரை இங்கு பாரு, சிறிய தொபியாசுக்கு வழி அனுப்பி அவர் வாழ்க்கை பயணம் முழுவதுமாய் பாதுகாத்தீரோ, அவ்வாறே எங்களோடும் காவல் தூதர்களை அனுப்பியருளும். இவ்வாறு ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் திருமண நாங்கள் ஏற்பாடுகளை செய்கிறோம். பல தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் அகற்றி அந்த திருமணங்கள் நல்ல விதத்தில் நடைபெற எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல வரன் அமைய கிருபை செய்தருளும். ஆண்டவரை, வேலை வாய்ப்பில்லாமல் இன்னும் வேலை தேடி அலைகின்ற பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல எதிர்காலத்தையும் நல்ல வேலைகளையும் கொடுத்து ஆசீர்வதித்து இந்த குடும்பங்களின் பாரங்களை தாங்கி அருளும். நோய் நொடியோடு வாழ்கின்ற எங்கள் வியாதி வருத்தங்களை எல்லாம் தொட்டு குணமாக்கி இந்த நாளிலே எங்களை சுகப்படுத்தியலும். அன்பின் தேவனே, இவ்வாறாக கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் சுகப்பிரசவம் பெற்றுக்கொள்ள உதவி அருளும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வத்தை தாரும். இவ்வாறு ஆண்டவரே நாங்கள் எடுக்கும் ஒவ்வொரு காரியத்திலும் எங்களுக்கு துணையும் பாதுகாப்பாயிருந்து சகல தீமைகள், பொல்லாப்புகள், இச்சைக்குரிய காரியங்கள் அவற்றிலிருந்து விடுதலை தந்து நாங்கள் பரிசுத்தமாய் ஒவ்வொரு நாளும் வாழ எங்களோடு உடனிருந்து வழிநடத்துமாறும் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலே என் பங்கில் இருக்கிற 13 அன்பியங்கள் ஆண்டவரே கடந்த மாதங்களிலிருந்து குடும்ப விழா நடத்தி இதோ ஒவ்வொருவரும் தங்கள் பொறுப்புகளை எடுத்துக்கொண்டார்கள். ஒவ்வொரு அன்பியத்திலிருந்தும் 7 பொறுப்பாளர்கள் மற்றும் தம்பதியர் பொறுப்பாளர் என 104 பொறுப்பாளர்கள் என் பங்கிலே இன்றைக்கு ஆண்டவரே முன்வந்து தாராள உள்ளத்தோடு சேவை மனப்பான்மையோடு நாங்கள் எங்கள் அன்பியங்களை கட்டி காப்போம், எங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் இனி நாங்கள் ஒவ்வொருவரும் நல்ல விதத்தில் உழைப்போம், என் அன்பியத்தில் அன்பை உருவாக்குவோம், செயல் வீரர்களாக மாறுவோம் என்று முன் வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி இந்த நாளிலே அந்த அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் தேவையான வல்லமையும் அவர்கள் ஞானத்தோடு வழிநடத்தக்கூடிய ஆற்றலையும் சேவை உள்ளத்தோடு தன்னார்வத்தோடு உழைக்கக்கூடிய அருளையும் ஆசிரியம் கொடுத்து வழிநடத்தியரும்.
என் பங்கு இறை மக்கள் இதோ புத்துயிர் பெற்ற குடும்பங்களாய் நாங்கள் வாழ அனைவரோடும் ஒத்துழைப்பு தந்து எங்கள் பங்கின் வளர்ச்சிக்காக என்னாலும் உழைக்க நீரே எங்களுக்கு துணையும் பாதுகாப்பாயிருந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் உம்மை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்போதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. உலகத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதர் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.